கடந்த 9 மாதங்களில் இணைய மோசடிகளில் சிக்கி இந்தியர்கள் 11,333 கோடியை இழந்துள்ளனர். எந்த வகையான மோசடிகளில் அதிகம் பேர் பணத்தை இழந்திருக்கிறார்கள், இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இன்று செல்போன் வைத்திருக்கும் அனைவரின் உள்ளங்கைகளிலும் உலகம் உள்ளது. எந்த தகவலையும் நொடிப்பொழுதில் அளிக்கும் இணையத்திற்குள் அதே வேகத்தில் பணத்தை களவாடும் திருடர்களும் ஒளிந்திருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு 2020ஆம் ஆண்டு I4C, அதாவது இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் இந்த அமைப்பு சைபர் குற்றங்கள் குறித்து வெளியிட்டுள்ள ஆய்வுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. கடந்த 9 மாதங்களில் சைபர் குற்றங்கள் மூலம் இந்தியர்கள் 11,333 கோடியை இழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக பங்குச்சந்தை முறைகேட்டில் 4,636 கோடி ரூபாயை மக்கள் இழந்திருப்பதாகவும், இது தொடர்பாக 2,28,094 புகார்கள் வந்திருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து முதலீடு தொடர்பான மோசடிகளில் 3,216 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழந்திருப்பதாகவும், 1,360 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அண்மையில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசிய டிஜிட்டல் கைது மோசடியிலும் 1,616 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதாவது, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறி அவர்களை விடுவிக்க பணம் கோரி இணையம் மூலம் நடைபெறும் மோசடியே டிஜிட்டல் கைது என்பதாகும். இது தொடர்பாக 63,481 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவில் டிஜிட்டல் கைது என்ற முறையே இல்லை என்று பிரதமர் மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். ஒட்டுமொத்தமாக சைபர் 22ஆம் ஆண்டு 5,14,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 11,31,221 வழக்குகள் பதிவாகின. ஆனால் தற்போது கடந்த 9 மாதங்களில் மட்டுமே 12 லட்சம் சைபர் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 4,05,000 வங்கிக் கணக்குகளை முடக்கி இருப்பதாக கூறிய மத்திய அரசு, தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து இயங்கிய 17,000 போலி வாட்ஸ்அப் கணக்குகளை முடக்கியதாகவும் தெரிவித்துள்ளது. அரசு எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டாலும் மக்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே சைபர் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதே நிதர்சனம்.